எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். பட் எப்படி பண்றது அப்படின்னு தெரியல. ஆர் நான் பண்ணும்போது என்னோட மேக்கப்ல வந்து கொஞ்சம் இந்த பேட்ச் அடிக்கிறது, கிரே ஆறுது, ஹெவியா தெரியுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா நோ வரிஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா எப்படி ஒரு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஐம் கோயிங் டு ஷேர் அ லாட் ஆஃப் டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸோ தட் உங்க மேக்கப் வந்து ஃபிளாலஸா இருக்க போகுது. அண்ட் நீங்க வந்து எய்தர் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் மேக்கப் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆர் இப்பவே போயிட்டு உங்களோட மேக்கப் கிட், பிரஷ், பிளெண்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, ஏன் கூடவே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஸ்கின் ப்ரெப் தான். அண்ட் ஸ்கின் ப்ரெப்பை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளா வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து டைம் கட் டவுன் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களோட மேக்கப் வந்து பெட்டரா உட்காரும் உங்க ஃபேஸ்ல. நீங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ், அதாவது இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறது, ஃபேஸ் சீரம் போடுறது, டோனர் போடுறது, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், இந்த மாதிரி ஸ்டெப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க ஸ்கின் ப்ரெப்ல அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும். இன்னொன்று வந்து உங்க மேக்கப் ஒழுங்கா உட்காராம போகலாம். ஸோ ஸ்கின் ப்ரெப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா வச்சுக்கோங்க. கண்டிப்பா கிளென்சிங் தேவை. ஸோ ஒரு நல்ல கிளென்சர், அதாவது உங்களோட ஃபேஸ் வாஷ் ஆர் சோப், ஓகேங்களா, போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் அப்ளைட் உதட்டு சாயம் அலோன், கொஞ்சம் ப்ரெசன்டபிளா இருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ஸ்கின் ப்ரெப்ல வந்து கண்டிப்பா நீங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது உங்க லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ண வேண்டியது அவசியம். நான் வந்து இப்போதைக்கு லிப்ஸ்டிக் மேலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா லிப்ஸ்டிக்கும் இல்லாட்டி கொஞ்சம் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கும். ப்ரோ, ஐ லவ் திஸ் காம்பினேஷன், அதாவது லிப்ஸ்டிக் மேல லிப் ஆயில் போடுறது. ஸோ ஸ்டெப் 4 இஸ் ஃபில்லிங் யுவர் ஐப்ரோஸ். இட் கம்ஸ் டு ஐப்ரோஸ், நீங்க வந்து எதர் உங்களோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஐப்ரோ டிஃபைனிங் அந்த பேலட் மாதிரி வரும்ல, ஐ ஷேடோ பேலட் மாதிரி, அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். இல்லாட்டி யூ டூ கெட் சம்திங் லைக் திஸ். இது வந்து உங்களோட ப்ரோ மஸ்காரா அப்படிம்போம். இதை வச்சும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோவை வந்து அவுட்லைன் பண்ணிக்க போறோம். ஸோ வென் யூ டூ யுவர் ஐப்ரோஸ் ரைட், உங்களோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பட் கண்டிப்பாக உங்களோட ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம். ப்ராப்பரா த்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் ஆர் எக்ஸ்ட்ராஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி, ஆர் நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல த்ரெட்டிங்கே பண்ற மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் ஷேப் இருந்தால் தான் நீங்க ஃபில் பண்றதும் வந்து ஈஸியா இருக்கும், ஆர் அவுட்லைன் பண்றதும் ஈஸியா இருக்கும். உங்க ஐப்ரோ ஷேப்லெஸ்ஸா இருந்தால் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி வரையனே தெரியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ நான் என்னோட நேச்சுரல் ஐப்ரோஸ் வந்து ஐம் கோயிங் டு ஜஸ்ட் அவுட்லைன், ஓகேங்களா. நான் பெருசா எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அவுட்லைன். when you come to the front portion right, நான் வந்து ஃபில் பண்ணல, ஜஸ்ட் கீழே மட்டும் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அண்ட் அதை வந்து அப்வர்ட்ஸ்ல வந்து பிளெண்ட் பண்ணி விட போறோம், அவ்வளவுதான். ஸோ தட் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும், அப்படி டப்பா மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் எங்கேயாவது வந்து கேப்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் ஃபில் இட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐ ஷேடோவா தான் இருக்கும். பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஐ ஷேடோ கவர் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் ஐ ஷேடோ அண்ட் ஐ மேக்கப்பே வந்து ஒரு தனி டுட்டோரியலாவே நம்ம பண்ணலாம், அந்த அளவுக்கு பெரிய டாபிக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலிங் ஆர் ஸ்பாட் கரெக்டிங். பேசிக்கலி உங்களோட பிக்மெண்டேஷன் வந்து கவர் பண்றது ஆர் கேன்சல் அவுட் பண்றது. ஸோ உங்களோட பிக்மெண்டேஷன் கவர் பண்றதுக்கு ஆரஞ்சு கரெக்டர் தான் வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு ஆகிக்காம ஒரு ஷேட் டார்க்கர் கன்சீலர், 1 to 2 ஷேட்ஸ் டார்க்கர் கன்சீலர் வச்சு உங்களோட பிக்மெண்டேஷனை கவர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க உங்களோட பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கு, எனக்கு ஒரு டார்க்கர் ஷேட் கன்சீலர்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்ல இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டூ 2 திங்ஸ், ஓகேங்களா. ஒன்று வந்து நீங்க கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 15 செகண்ட்ஸ் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் பெட்டரா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க சூஸ் பண்ற கன்சீலர் இருக்குல்ல, அதுலயே வந்து ஆரஞ்ச் டோன்டு கன்சீலரா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லேகல் கன்சீலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த பீச் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி, ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களோட கன்சீலர் வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் டோன்டா இருக்காங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்க ஸ்கின் டோனோட டார்க்கர் கன்சீலரே பட் கொஞ்சம் ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் போல ட்ரை ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஜென்ட்லா வந்து டேப் பண்ணிக்க போறோம். யூ ஆர் நாட் கோயிங் டு ஓவர் பிளெண்ட் யுவர் கன்சீலர், லைட் ப்ரெஷர் கொடுத்து டேப் பண்ணிக்க போறீங்க. ஸோ எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து இந்த டார்க்கர் ஷேட் கன்சீலர் போட்டிருக்கேன். நீங்க வந்து உங்க ஃபேஸை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், எங்கெல்லாம் நமக்கு வந்து டார்க்னஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நான் கன்சீலிங் வேலைகளை பார்த்து விட்டேன், ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜீனியஸா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகியிருக்கும், என்னடா ப்ரைமர் போடவில்லையே அப்படின்ட்டு. ஸோ ப்ரைமர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் மேண்டேட்டரி, ஓகேங்களா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கின் கண்டிஷன்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குது ஆர் டெக்ஸ்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேஸில் வந்து ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர்ஸோ ஓப்பன் போர்ஸோ பெருசாக இல்லைன்னா யூ கேன் ஸ்கிப் யுவர் ப்ரைமர். எனக்கு வந்து பெருசாக டெக்ஸ்சர் ஆர் ஓப்பன் போர்ஸ் கிடையாது, ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன், லிட்டரலாக காலி பாட்டில் பார்த்தாலே தெரியுதுல. ஸோ யா, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ வென் யூ அப்ளை யுவர் ஃபவுண்டேஷன் டோன்ட் டூ திஸ், இந்த டாட்டிங் பண்ணாமல் கொஞ்சம் வந்து ஈவனாக ஃப்ளாட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட பேஸ் வந்து நல்லா இருக்கும். திஸ் இஸ் கொஞ்சம் டார்க்கர் ஃபார் மீ தான், பட் நம்ம திரும்ப ஃபேஸ் ஹைலைட்டிங் எல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸுக்கு தேவையான பிரைட்னஸை கொண்டு வந்துடலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது மினிமலாக வச்சுக்கோங்க, ஓவர் டூ பண்ணாதீங்க. ஓவர் டூ பண்ணும்போது தான் வந்து அந்த ஹெவினஸ் ஆர் கேக்கினஸ் அதெல்லாம் வருது. நம்ம வேணும்னா திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம், பட் நீங்க ஃபுல்லா போட்டுட்டீங்க அப்படின்னா அதை குறைக்கிறது வந்து கஷ்டம். திஸ் ஃபவுண்டேஷன் ஹஸ் டர்ன்ட் மீ இன்டு அ டார்க் சாக்லேட். நம்ம ஆல்ரெடி டார்க் சாக்லேட் தான், அதாவது 55% டார்க் சாக்லேட்டா இருந்தா நம்மள 75% டார்க் சாக்லேட்டா மாத்திடுச்சு. அண்ட் ஐ ஆம் லவ்விங் திஸ். ஓகேங்களா, சின்ன வயசுலலாம் நம்மள தேவையில்லாம வந்து இந்த ஸ்கின் டோன் இஸ் நாட் ஒன் குட் ஸ்கின் டோன் நம்ப வச்சுட்டாங்க. பட் ஜஸ்ட் லுக், எனக்கு ப்ரௌன் ஸ்கின் வர அவ்வளோ பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு 10 years பேக் உள்ள மகாலட்சுமிட்ட, அதாவது நான் தான் மகாலட்சுமி தெரியாதவங்களுக்கு, உனக்கு ஃபவுண்டேஷன் வந்து டார்க் பண்ணவா இல்லாட்டி பிரைட் பண்ணவான்னு கேட்டிருந்தா என்னோட ஸ்கின் டோனை விட ஒரு 2 ஷேட் பிரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. பட் இப்போ வந்து என்னோட ஸ்கின் டோனை விட நான் ஒரு 1 to 2 shades டார்க்கர் ஆயிருக்கேன். இதை வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு கொண்டு வர கூட எனக்கு அப்படி கொஞ்சம் தயக்கமாக உள்ளது. ஓகேங்களா, பிகாஸ் ஐ லைக் இட் அண்ட் ஐ லவ் இட். ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸை ஹைலைட் பண்றது. ஸோ நீங்க வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஒரே ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறதுனால ஃபேஸ் கொஞ்சம் ஃபிளாட்டா தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால உங்களை விட ஒரு 2 shades லைட்டர் கன்சீலர், 1 or 2 shade லைட்டர் எடுத்து உங்களோட சென்டர் ஆஃப் த ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ தட் உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டரா தெரியறதுக்காக, பிரைட்டருங்கிறதோட அந்த டைமென்ஷனை திரும்ப கொண்டு வரதுக்காக. பை டிஃபால்ட்டே நம்மளோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லைட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃபேஸ். ஸோ அதை வந்து திரும்ப கொண்டு வர ட்ரை பண்றோம் பேசிக்கலி. ஸோ அதை வந்து என்னன்னா உங்க அன்றைக்கு கீழே இந்த ஹைலைட்டிங்லயுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது வந்து கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆர் ஜென்ரலா எல்லாருக்கும் ஒர்க் ஆகக்கூடிய ஆர் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோர்ஹெட், அப்புறம் உங்களோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், உங்களோட சின் அண்ட் உங்களோட கியூபிட் ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே. ஸோ லெட்ஸ் பிளெண்ட் திஸ் நவ். ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக பிரைட்டடாக வந்து தெரியும். திரும்ப அந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை பவுடரில் செட் பண்ணுறது. ஆல்வேஸ் உங்களோட அண்டர் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், பிகாஸ் அந்த ஏரியா வந்து ரொம்ப ஈஸியாக க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து போய்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பவுடர் பெரிய ப்ரஷ்ல ஒன்று எடுத்துட்டு என்னோட ஃபுல் ஃபேஸையும் செட் பண்ணிடுறேன். ஸோ என்னன்னா ப்ரஷ் பெருசாக இருக்கும்போது வேலை ஸ்பீடாக முடியும். அண்டர் ஏரியாவுக்கு இந்த ப்ரஷ் வேலைக்கு ஆகுது. ஸோ அன்றைக்கு குட்டி பவுடர் ப்ரஷ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு இந்த பெரிய பவுடர் ப்ரஷ். ப்ரஷஸ் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் கன்வீனியன்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ப்ரஷஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல கேளுங்க, ஐ வில் பின் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐ ஷேடோ எதுவும் பண்ணாததுனால ஐ லிட்டை வந்து ஜஸ்ட் கன்சீல் மட்டும் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸை செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ஸ் யுவர் பவுடர் கான்டூர், பவுடர் பிளஷ், பவுடர் ஹைலைட்டர், எவ்ரி திங். இன்கேஸ் நீங்க இதர் கிரீம் ஆர் லிக்விட் கான்டூர் பிளஷ் ஹைலைட்டர் எல்லாம் பண்றீங்கன்னா நீங்க பேஸை செட் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணுவீங்க. அது வந்து இந்த ஒரு பிகினரா நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பவுடர்ஸ் வச்சு இந்த கான்டூர், ஹைலைட், பிளஷ் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கான்டூர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா என்ன செய்வாங்கன்னா இப்படி பண்ணிட்டு இதுல வைங்க அப்படிம்பாங்க. பட் இப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட கான்டூரே வந்து கொஞ்சம் ட்ரூப்பியா, ஃபேஸே ஒரு மாதிரி ட்ரூப்பியா தெரியும். இன்ஸ்டெட் அந்த ஹாலோஸ் ஆஃப் த சீக்ல பிளேஸ் பண்ணாம அதுக்கு மேல இந்த சீக் போன் ஒன்று இருக்கும், அங்க நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் கொஞ்சம் லிஃப்டடா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஜாலைன், உங்களோட நேச்சுரல் அந்த ஜா போன் இருக்கும்ல அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு ஸோ அதுக்கு கீழே வந்து கான்டூர் பண்ணிக்க போறீங்க. ஸோ இது கான்டூர் பண்ண சைட், இது கான்டூர் பண்ணாத சைட். ஸோ உங்களோட ஃபோர் ஹெட்டையுமே வந்து நீங்கள் கான்டூர் பண்ணிக்க போறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி குட்டி ஃபோர் ஹெட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நல்லா பட்டா சைஸ் ஃபோர் ஹெட், ஸோ நம்ம வந்து கான்டூர் பண்ணிக்கலாம். அண்ட் நோஸ் கான்டூரிங் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு நோஸ் கான்டூரிங் பண்ண தெரிலன்னா
இந்த சிங்கிள் ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு அதை சுத்தி வந்து நீங்க நோஸ் கான்டூரிங் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க என்னன்னா இங்க ஒரு போன் இருக்கும் பாருங்க, இந்த போனை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த போனோட சைடு ஓகேங்களா. நான் ஏன் ஃபிங்கர் வச்சு பண்ணலன்னா என் ஃபிங்கரே கொஞ்சம் குண்டா இருக்கு. நான் இதை வச்சு கான்டூரிங் பண்ணா என் மூக்கு இன்னும் கொஞ்சம் படா சைஸ் தெரியும். ஆல்ரெடி தேவையான அளவுக்கு படா சைஸ் உள்ளது ஓகேங்களா, அதனாலதான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளஷ். யுவர் பிளஷ் கோஸ் ஆன் டாப் ஆஃப் தி கான்டூர். நீங்க கான்டூர் பிளேஸ் பண்ணீங்களா அதுக்கு கொஞ்சம் மேல வந்து நீங்க பிளஷ் அப்ளை பண்ண போறீங்க. எப்போதுமே பிளஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட் ஹேண்டடா ஆரம்பிங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஏத்திக்கோங்க. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஸ்டார்ட் ஸ்லோ. அதாவது ஸ்டார்ட் ஸ்லோங்கிறத விட கம்மி ப்ராடக்ட்ல ஆரம்பிங்க. வேணும்னா நீங்க எப்பனாலும் டாப் பண்ணிக்கலாம். பட் அதிகம் பண்ணிட்டீங்கன்னா குறைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சி நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். ஸோ லைட்டாக ஹைலைட்டும் போட்டேன். ஸோ உங்களோட பிளஷுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். ஸோ உங்களோட ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் ஆன் டாப் ஆஃப் யுவர் பிளஷ். உங்க பிளஷுக்கும் மேலே உங்கள் ஹைலைட்டர் வரும். இன்கேஸ் உங்களுக்கு அது கரெக்டாக தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு சீக் போன் இருக்கும், அது மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க உங்களோட ஹைலைட்டர். அண்ட் உங்களோட ஹைலைட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது டோன்ட் ஜஸ்ட் ட்ரா அ லைன் ஓகேங்களா, அது வந்து அப்ளை பண்ணி பிளெண்டும் பண்ண வேண்டியது அவசியம். அண்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சீக்ஸுக்கும் அதை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த ஒரு க்ளோக்கு சிரிச்சா வந்து அந்த ஒரு ஷைன் தெரியறதுக்கு. ஸோ ஐ ஆக்சுவலி லவ் ஹவ் மை பேஸ் ஹஸ் டர்ன்ட் அவுட் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் மிஸ்ட் ஆர் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ பி ஜென்டில் while you spray ஓகேங்களா, அண்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் அது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ ஐ ஆக்சுவலி லவ் தி வே மை பேஸ் ஹஸ் டர்ன்ட் அவுட். ஸோ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி பேஸ் மேக்கப் பண்ணி பாருங்க, யூ வில் லவ் இட் ஓகேங்களா. கிரேயிங் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து கேக்கியா ஹெவியா தெரியாது, பேட்சியா இருக்காது. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வீடியோவில் சொல்லி கொடுத்ததெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட பேஸை நெயில் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்மள கண்டிப்பா டேகும் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆஃப் கேம் போயிட்டு என்னோட ஐ வேலைகளை வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். A few inches later. ஸோ வந்து டேன் ஐஸ் அண்ட் லிப்ஸ் முடிச்சுட்டு ஒன்றும் இல்லை, அதே லிப்ஸ்டிக் ஷேடு திரும்ப கொஞ்சம் போட்டுட்டு வந்தேன். அண்ட் ஐக்கு கொஞ்சம் காஜல் லைனர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் அவுட் ஆஃப் தி மேக்கப். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னோட அற்புத கண்ணாடிகளை நான் போட்டுக்கொள்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு தி மேக்கப் லுக்ஸ் வித் அவுட் ரிங் லைட். ஹெவி லைட்டிங் எதுவும் இல்லாமல் நார்மல் டியூப் லைட்டில் இப்படி தான் உள்ளது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே டீடைல்டா வந்து மேக்கப் கத்துக்கணும் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வேண்டும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா யூ கேன் கம் ஃபார் அ செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ். நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங் கிளாஸுமே எடுக்கிறோம். ஸோ ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ தட் நீங்க பண்ணும்போதே எங்கெங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கிறத நாங்கள் அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்றபடி அண்ட் ஸ்கின் டோன் ஆர் ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் போகலாம், என்ன மாதிரி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லி தருவோம். உங்களோட பிரஷை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த இடத்துல பிடிக்கணும், எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், எப்படி பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது முத கொண்டு we do cover in the self grooming class. கண்டிப்பா மேக்கப்ல எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா you can come and learn from us. அசஸும் போது பெரிய அசலாம் இல்லைங்க, நான் தாங்க சொல்லி தரப்போறேன். Meanwhile. So hope you all like this video and you found this helpful. So helpful-ஆ இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பட்டனை தட்டி விடுங்கள். ஸோ உங்க எல்லாரையும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then.